Milky Mist ice creams. உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னா வர்றேன்னு நீ சொல்லிருக்க கூடாது. முட்டாள் மாதிரி பண்ணிட்டியே. என் மேல இருக்கிற வெறுப்ப என் பொண்ணுகிட்ட நீ காமிச்சிட்டியே. You are such a cheater. போதும் விஜய் சார், ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் தேடாதீங்க. நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அதுதான் செஞ்சிருக்கேன். நான் என்ன நடக்கணும்னு நினைச்சேனோ அதுதான் நடந்திருக்கு. நான் அப்படி நடந்ததுல எனக்கு திருப்தி தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மன நிறைவா இருக்கேன். என்னவா இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா மல்லி? யாராவது குழந்தை மனசோட விளையாடுவாங்களா? குழந்தைக்கு இவ்ளோ பெரிய வலிய கொடுப்பாங்களா? நீ ஒரு டீச்சரா இருந்தவன், குழந்தையோட மனசை தெரிஞ்சவன் நினைச்சு உன்ன போய் என் பொண்ணுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்த பாரு. என் புத்திய. விஜய் சார், என்ன ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீங்க? எனக்கா குழந்தைங்க மனசு தெரியாது? நானா குழந்தையோட மனசோட விளையாடுறேன்? குழந்தையோட மனசோட விளையாட சொல்லி கூட்டிட்டு வந்தது நீங்க. அவ மனசை உடைச்சு வளைச்சு நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொம்மையை செய்ய சொன்னது நீங்க. அவ மனசு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி நீங்க நினைச்ச ஒண்ணு அவ மனசுல விதைக்கிறதுக்காக அவ மனசை கீறி போட்டது நீங்க. அடிப்பாவி. இன்னைக்கு ஏதோ வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பேசுறீங்களா? நான் என் பொண்ணை இப்படி உன்னை அழ வைக்க சொன்னனா இல்ல என் பொண்ணை அசிங்கப்படுத்த சொன்னனா? அவங்க டீச்சர் முன்னாடி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்த சொன்னனா? நான் சொல்லாததெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நான் தான் காரணம்னு சொல்றியா? விஜய் சார், உங்க பொண்ணை என்ன வெறுக்க வைக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஒரு அம்மான்ற கேரக்டரையே தப்பானவங்கன்னு உங்க பொண்ணை நம்ப வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க. என் டாடா தான் எப்பவுமே பெஸ்ட்னு என் பொண்ணு மனசுல பதிய வைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப வெண்பா இந்த வீடே அதிர்ற மாதிரி சொன்னாலே ஐ ஹேட் யூ மல்லியம்மான்னு, அது நீங்க கேக்கல? அம்மா நாளே சீட் பண்ணுவாங்க, எனக்கு அம்மா வேண்டான்னு வெண்பா கத்துனாலே அது உங்க காதுல விழல? என் டாடா எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு வேண்டான்னு சொன்னாலே அப்ப நீங்க இங்கதானே இருந்தீங்க? இதான் நம்மளோட கான்ட்ராக்ட் விஜய் சார். நீங்க தானே ஆசைப்பட்டீங்க விஜய் சார், அதத்தான் செஞ்சு முடிச்சிருக்கேன் சார். இப்ப வந்து என் பொண்ணு கலங்குறான்னு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. உளிய வச்சு வலிக்க வலிக்க செஞ்சாதான் நீங்க விரும்புற செல வரும் விஜய் சார். டேய் ரஞ்சி, இனிமே இப்படி ஓரமா நின்னு வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. நாமளும் அப்படியே களத்துல குதிச்சிட வேண்டியதுதான். போலாங்க. என்ன விஜய், இங்க என்னப்பா நடக்குது? பாவம் குழந்தை அழுதுகிட்டே போறா. ஆனா இவ நான் வேணும்தான் அவளை அவமானப்பட வச்சேன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துல? சித்தி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப நீங்க கொஞ்சம் எங்களை தனியா பேச விடுங்க. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு மாமா. ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்கு இடையில போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா குழந்தைய வச்சா நீங்க விளையாடிட்டு இருப்பீங்க. குழந்தை என்ன உங்களுக்கு பகடக்காயா? ரஞ்சிதா, நான் இதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் நீங்க முதல்ல உள்ள போங்க. எதுக்கு விஜய் சார் அவங்கள உள்ள போக சொல்றீங்க? இப்பதான் நாடகம் முடிஞ்சிருச்சே. நாடகத்துல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்கள ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து வாழ்த்துறது ஆடியன்ஸோட பழக்கம் தானே. அதுக்கு தான் வந்திருக்காங்க. நாம அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும் சார், துரத்த விடக்கூடாது. உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். சின்ன மேடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மல்லி, this is too much. இந்த வீட்ல யாரு எதை எப்ப பேசணும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அத நீ மீறாத. விஜய் சார், உங்களுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதனால இனிமே என்ன அதட்டலாம், என்ன அதிகாரமா பேசலாம், என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நான் இப்ப சுதந்திர பறவை. என் மனசுல பட்டதை நான் பேசுவேன். எது உண்மையோ அதையும் பேசுவேன், எது சத்தியமோ அதையும் பேசுவேன். என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏய் விஜய், ஏன் எதையும் மறைக்கிற? இங்க நாங்க எல்லாருமே உனக்காக தான்ப்பா இருக்கோம். எங்க கிட்ட மறைச்சா என்ன அர்த்தம்? எத்தனை நாளைக்கு தான் எல்லாத்தையும் மூடி மறைப்பீங்க?
உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ, என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம்ப்பா. சபாஷ் மேடம், சபாஷ். இன்னைக்காவது அம்மா ஸ்தானத்தை கையில எடுத்திருக்கீங்களே. என்ன ஒண்ணு, கொஞ்சம் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கையில எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னம்மா என்ன வார்த்தைகள்லாம் வித்தியாசமா வருது? இனிமே எல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். நான் வெண்பாக்கு அம்மாவா நடிக்க வந்தேன், இவரு என் புருஷனா நடிச்சாரு. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இதான், இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பனீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.